அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து சமூக விரோதிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்துவிடும் திமுகவுக்கு விரைவில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமாரன். வணக்கம் ராஜகுமாரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் ஆளுநரிடமிருந்து பட்டம் பெறுவதற்கு ஒரு மாணவி மறுப்பு தெரிவித்துவிட்டு அந்த பல்கலைக்கழகத்தை சார்ந்தவரிடம் இருந்தே பட்டம் பெறுவதாக செய்திகள் வெளியாகி இருந்தன. அதனை குறிப்பிட்டு பதிவு செய்திருந்த அண்ணாமலை, அந்த மாணவி யார் என்றால் திமுகவை சார்ந்த ஒருவருடைய மனைவி என்பதை குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். இந்த நிலையில் தான் திமுகவை சார்ந்த அவர், அதாவது திமுகவினுடைய நாகர்கோவில் மாநகர இணைச் செயலாளரான ராஜன் என்ற நபர்தான் சில ஆண்டுகளுக்கு முன்பு வரை நாகர்கோவில் மக்களால் கோழி ராஜன், தடியன் ராஜன் என்றெல்லாம் அழைக்கப்பட்டு வந்தவர் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். நாகர்கோவிலில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற சவேரியார் கோவிலுக்கு அரசு ஒதுக்கிய 1.5 கோடி ரூபாய் நிதியை இந்த கோழி ராஜன் சுருட்டி விட்டதாகவும், அந்த பணத்தில் பல சொத்துகளும் மனைவி பெயரில் இனோவா காரும் வாங்கியிருப்பதாகவும் நாகர்கோவில் மக்கள் புகார் கூறி வருகின்றார்கள். இது தவிர தன்னை எதிர்ப்பவர்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கின்றார். பள்ளி அருகே குடித்துவிட்டு மாணவிகளுக்கு தொந்தரவு கொடுக்கும் விதமாக கூச்சலிடுவது என்று இந்த கோழி ராஜன் மீது நாகர்கோவில் கோட்டாறு பரதர் தெற்கு ஊர் மக்கள் ஏற்கனவே ஆட்சியர், கண்காணிப்பாளர் என்று பல்வேறு முக்கிய உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளனர். ஆனால் இன்று வரை கோழிராஜன் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கின்றது அரசு. அதற்கு காரணம் அந்த நபர் திமுகவை சேர்ந்தவர் என்பது மட்டும்தான். பொதுமக்கள் தன் மீது அளித்த புகாரை திசை திருப்ப ஆளுநர் பங்கேற்ற பல்கலைக்கழக நிகழ்ச்சியில் நாடகம் ஆடியிருக்கின்றார் கோழிராஜன் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கோட்டாறு சவேரியார் ஆலயத்தை புதுப்பிக்கும் பணிக்காக அரசு வழங்கிய 2,28,00,000 ரூபாயில் முதல் கட்டமாக 1,14,00,000 வழங்கப்பட்டது. அந்த நிதிக்கான கணக்கை ஊர் பொதுமக்கள் பார்வைக்கு வைக்காமல் ஏன் மறுக்கின்றார்கள்? பொதுமக்களை தொடர்ந்து அச்சுறுத்தும்படி நடக்கக்கூடிய இந்த கோழிராஜன் மீது நடவடிக்கை எடுக்க மாவட்ட காவல்துறை ஏன் தயங்குகின்றது? தொடர்ந்து சமூக விரோதிகளை பாதுகாத்து பதவி கொடுத்து வளர்த்து விடும் திமுகவிற்கு விரைவில் பொதுமக்கள் பாடம் கட்டுவார்கள் என்று அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.